வாழ்க வளமுடன். நாம் பல நேரங்களில் பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைகளோடு வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பிள்ளைகள் தன் வாழ்க்கையை தன் இஷ்டப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்திலேயும் சில இடைவெளி வந்துடுறது. அந்த இடைவெளியினால் படுகின்ற பாடு மிகப்பெரிய கவலையை கொண்டு போய் ஆழ்த்தி விடுகிறது. வயதான காலத்திலையும் சரி, இளமை பருவத்திலையும் சரி, ஒன்றோடு ஒன்று, ஒருவரோடு ஒருவர் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு கலைக்கோயில் மாதிரி இருக்கும். ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு துணை இல்லையே என்ற வருந்துகின்ற ஒரு நிலை இந்த பிரிந்து வாழ்வதாலே ஏற்படுகிறது. இந்த பிரிவினை தடுக்க வேண்டும். தடுப்போமா? நாம் முயற்சிப்போம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.